الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة وقال النبي صلى الله عليه وسلم الحجاج والعمار وفد الله أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்று நல்ல உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தருள்வானாக, எம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக. இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. இந்த மஸ்ஜிதினுடைய இஸ்தாபகர்களுக்கு, ஃபவுண்டர்ஸுகளுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான இடம் எது
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறுகிறார்கள். அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் மசாஜிதுஹா, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான இடம் அல்லாஹுடைய மாளிகைகளாக இருக்கின்ற மஸ்ஜிதுகள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹுவை சுஜூது செய்கின்ற இடங்கள். இங்கே அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் நிறைந்து குவிந்து காணப்படுகிறார்கள். அதனால்தான் அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக், யா அல்லாஹ் உன்னுடைய வீட்டிற்குள்ளே நான் நுழைகிறேன், உன்னுடைய மேலான ரஹ்மத்துடைய பாபுகளை கதவுகளை நீ எனக்கு திறந்து விடியா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை நீ அரவணைத்து என்னை பாக்கியம் உள்ளவனாக உன்னுடைய ரஹ்மத்துக்குரியவர்களாக என்னை ஆக்கிவிடு என்று இந்த துஆவை ஓதிக்கொண்டே மஸ்ஜிதுக்குள்ளே நுழையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்குள் எந்த பள்ளிக்குள் நாங்கள் நுழைவதாக இருந்தாலும் வலது காலை உள்ளே வைத்து அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக், யா அல்லாஹ் ரஹ்மத்துடைய வாசல்களை எனக்கு திறந்து விடு என்ற ஆழமான துஆவை ஓதிக்கொண்டு நாங்கள் மஸ்ஜிதுக்குள்ளே நுழைய வேண்டும். அது அல்லாஹுடைய வீடு. அவனுக்காக நல்லடியார்களாகி இறைவனை வணங்கக்கூடிய இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் வணங்கக்கூடிய அல்லாஹுவை இபாதத் செய்யக்கூடிய அவனுடைய வீடு, அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் நிறைந்து காணப்படுகின்ற இடம், ஷைத்தான்களை விட்டும் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் அல்லாஹுடைய மஸ்ஜித். எனவேதான் அல்லாஹுடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அஹப்புல் பிலாத் இலல்லாஹ், ஊர்களிலேயே இடங்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான இடம் மசாஜிதுஹா, அவனுக்காக அடியார்கள் சுஜூது செய்கின்ற மஸ்ஜிதுகளாகும் என்று கூறிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ அப்கத், அல்லாஹ்வுக்கு மிக மிக கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய இடங்களும் இந்த பூமியில இருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய இடங்கள் என்ன? கடை தெருவுகள், பஜார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஷைத்தான்கள் வாழும் இடம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், தெருவோரங்களில், கடை தெருவுகளில், பஜார்களில் நீங்கள் செல்லுகின்ற போது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற தஸ்பீஹை ஓதிக்கொண்டு நீங்கள் பஜாருக்குள்ளே செல்லுங்கள், ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு வெறுப்பூட்டக்கூடிய அந்த பஜாரினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பதற்கான வழிகளை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட பள்ளிகள், கோடான கோடி பள்ளிகள் இந்த பூமியெல்லாம் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த உலகத்தில் முதலாக அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட பள்ளி எது தெரியுமா? இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகன் வ ஹுதன் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய பரக்கத் பொருந்திய ஒரு மஸ்ஜிதாக அல்லாஹு தஆலா மக்காவில இருக்கின்ற அந்த புனிதமான கஅபாவை அல்லாஹ் நிர்மாணித்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். நபியே நாயகமே, இந்த உலகத்தில் அல்லாஹ் முதலாக அவனை வணங்குவதற்காக நிர்மாணித்த மஸ்ஜித் எது என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் ஹராம், கஅபாவில இருக்கின்ற அந்த கஅபத்துல்லாவை அதை சுற்றி இருக்கின்ற இடங்களும் மஸ்ஜிதுல் ஹராம் என்ற பெயரோடு கண்ணியமாக அது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த பூமியிலே முதலாக கட்டப்பட்ட பள்ளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். இந்த மஸ்ஜிதை மலக்குகள் கட்டினார்கள். அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு கல்லு வைத்தார்கள் என்று கஅபாவினுடைய அந்த
கல்லை வைத்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று கூறுகிறார்கள். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள், சும்மா ஐயி யா ரசூலல்லாஹ், இந்த பூமியிலே முதலாக கஅபாவை அல்லாஹ் கட்டினான். அந்த கஅபாவுக்கு பிறகு இந்த பூமியில இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளி எது என்று கேட்கிறார்கள். அது பலஸ்தீனில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் கட்டினான். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கல்லு வைத்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூன்றாவது ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா கஅபாவையும் மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனுடைய பள்ளி, இந்த இரண்டு பள்ளிகளையும் கட்டுவதற்கு இடைப்பட்ட காலம் எவ்வளவு? 40 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக இந்த உலகத்தில் இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ், அல்லாஹ்வை வணங்குவதற்காக அல்லாஹ் அவனுடைய மேலான இறை இல்லத்தை இந்த பூமியிலே கட்டுவதற்கு அல்லாஹ் தெரிவு செய்த இடம் பரக்கத் பொருந்திய புனித பூமியாகிய மக்காவுடைய மண்ணாக இருந்து கொண்டிருக்கிறது. அது வஹுதன் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு அது நேர்வழி காட்டக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். ஃபீஹி ஆயாத்தும் மகாம் இப்ராஹீம், அந்த கஅபா இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கிறது, அங்கே நுழைகின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் அல்லாஹுடைய அடையாளங்களில் ஒன்று மகாம் இப்ராஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கல்லின் மீது கஅபத்துல்லாஹுவை ஏறி நின்று கட்டி அந்த மகாம் இப்ராஹீமை நீங்கள் காண்பீர்கள். அது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும். வமன் தகலஹு கான ஆமினா, மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த புனித பகுதிக்குள் மஸ்ஜிதுக்குள் நீங்கள் நுழைந்து விட்டீர்களே ஆனால் அனைத்து விதமான தீங்குகளிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். வமன் தகலஹு கான ஆமினா, அதற்குள்ள யார் ஒருவர் நுழைந்து விட்டாரோ அனைத்து விதமான ஆபத்துக்களிலிருந்தும் அவர் பாதுகாக்கப்படுகின்றார். வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, இந்த உலகத்தில் வந்து சென்ற நபிமார்களுள் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான ஒரு நபியாக அத்தனை பல சோதனைகளையும் சாதனைகளாக நிலைநாட்டி சென்றவர்கள் கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹுடைய கட்டளை வருகிறது, இப்ராஹிமே கஅபாவை நீங்கள் கட்டுங்கள் என்று கட்டளை வந்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயிலோடு அந்த கஅபாவை கட்டி முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ், நானும் எனது மகனும் கஅபாவை கட்டி முடித்து விட்டோம், நாங்கள் செய்த இந்த அமலை நீ கபூல் செய்வாயாக என்று துஆ செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், வஅذின் ஃபின்னாஸ் பில் ஹஜ், உலகத்தில் இருக்கின்ற மக்களை ஹஜ்ஜுக்கு வருமாறு மக்காவுக்கு வருமாறு இப்ராஹிமே நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், மனிதர்களே இல்லாத இந்த இடத்தில் உலக மக்களுக்கு எவ்வாறு என்னால் அழைப்பு கொடுக்க முடியும் என்று மனிதராக இருந்து அல்லாஹ்விடத்திலே சொன்னபோது அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே, உலக மக்களை ஹஜ்ஜுக்கு வருமாறு நீங்கள் அழைப்பது உங்களுடைய கடமை. யாரை இந்த இடத்திற்கு வர வைக்க வேண்டும் என்பதனை நான் உறுதி செய்வேன், உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சஃபா மலை குன்றின் மீது ஏறி நின்று உலக மக்களை ஹஜ்ஜுக்கு வருமாறு அழைத்தார்கள். நாம் இந்த உலகத்தில் இவ்வாறான உடல்களோடு பிறந்து வளர்ந்திருக்கவில்லை. எங்களுடைய ரூஹுகள் எல்லாம் ஆலமுல் அர்வாஹிலே தொங்கிக் கொண்டிருந்தது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக அழைத்தார்கள். எந்த ரூஹுகள் எல்லாம் ஆலமுல் அர்வாஹில் இருந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று அந்த இப்ராஹிம் நபியினுடைய ஹஜ்ஜிக்கான அழைப்புக்கு தல்பியா சொல்லியதோ அத்தனை உள்ளங்களும் மௌத்துக்கு முன்னால் அந்த கஅபாவுக்கு ஹராம் கட்டிய நிலையில் ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக சென்று கொண்டே இருப்பார்கள்.
ஒரு ஆத்மா, ஒரு உயிர் எத்தனை தடவைகள் அந்த லப்பைக்க சொல்லியதோ அத்தனை தடவைகள் அந்த கஅபாவின் பக்கமாக அவர் இஹ்ராம் கட்டுவார். கஅபாவை நோக்கி அந்த பயணத்தை, புனித பயணத்தை அவர் மேற்கொள்வார் என்பதனை இந்த வரலாற்று சம்பவத்தின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தொடர்ந்து சொல்லுகிறான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி வருவதற்கான உடல் சக்தியும் பண வசதியும் யாருக்கு இருக்கிறதோ அப்பேற்பட்ட ஒவ்வொருவரும் ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இந்த குர்ஆனுடைய வசனத்தை சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, யா அய்யுஹன் நாஸ் கத் ஃபரத அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹஜ்ஜு, மனிதர்களே அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொன்னபோது அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி எழுந்து, அகுல்ல ஆமின் யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, அல்லாஹ் உடலிலே சக்தியை தந்திருக்கிறான், பொருளாதார வசதியும் அல்லாஹ் தந்திருக்கிறான், ஒவ்வொரு வருடமும் நான் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டுமா? அப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள், பதில் ஏதும் சொல்லாமல். இரண்டாவது தடவை அந்த கேள்வியை கேட்கிறார்கள், நபி அவர்கள் பதிலேதும் சொல்லவில்லை, மௌனமாக இருக்கிறார்கள். மூன்றாவது தடவை அந்த சஹாபி கேட்டார்கள், ஒவ்வொரு வருஷமும் இந்த ஹஜ்ஜை நான் நிறைவேற்ற வேண்டுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம் கலைந்து சொன்னார்கள், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஆம் என்று பதில் சொல்வேனேயானால் உங்களில் யாரும் வருடம் ஹஜ்ஜு செய்வதற்கு சக்தி பெற மாட்டீர்கள். ஆக ஆயுளில் ஒரு தடவை அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள், அது போதும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. மப்ரூரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி சுவர்க்க பாக்கியமாகும், சுவனத்தை தவிர வேறு எந்த கூலியும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூல் அல்லாஹ், ஆயுளில் ஒரு தடவை செய்கின்ற ஹஜ் அல்லாஹ்விடத்திலே அது மப்ரூரானதாக நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன என்ன பிரத்யேகமான விசேஷமான அமல்களை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஹஜ்ஜை போன்று ஒரு அமல் தான் உம்ராவும். உம்ராவை செய்தவர்கள், ஹஜ்ஜுடைய கடமை ஏற்கனவே நிறைவேற்றியவர்கள், இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கின்றவர்கள், இந்த ஹதீஸை கொஞ்சம் மனதில் எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் செய்கின்ற ஹஜ், நாம் செய்கின்ற உம்ரா செய்தவைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் 3 பிரதான அமல்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்ஆமு தஆம், பசியோடு இருக்கின்ற மக்களுக்கு உணவளியுங்கள். உங்களுடைய ஹஜ், உங்களுடைய உம்ரா ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், வதீபுல் கலாம், ஹஜ்ஜை செய்கின்றவர்கள், உம்ராவை செய்கின்றவர்கள் பேசுகின்ற போது நல்ல பேச்சுக்களை பேசுங்கள். பொய் பேசுவதிலிருந்து உங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கோல் சொல்லுவதிலிருந்தும் புறம் பேசுவதிலிருந்தும் அவதூறான பேச்சுக்களை பேசுவதிலிருந்தும் அசிங்கமான கெட்ட வார்த்தைகளை பேசுவதிலிருந்தும் உங்களுடைய நாவை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜி செய்தவர்களே, உம்ரா செய்தவர்களே, இந்த அமல்களை செய்வதற்கு தயாராக இருக்கின்றவர்களே, நல்ல பேச்சுக்களை கொண்டு உங்களுடைய அமலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஹாஜியுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான 3வது அடையாளம் என்ன தெரியுமா? வஇஃஷாஉஸ் ஸலாம், அதிகமாக தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லிக் கொள்வதிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். உங்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, உங்களுடைய உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இந்த 3 பிரதான அமல்களும் உங்களுடைய மௌத் வரைக்கும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நல்ல பேச்சுக்களை பேச வேண்டும், பொய் பேசுவதிலிருந்து நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பசித்தவர்கள், ஏழைகள், மிஸ்கீன்கள், விதவைகள் என்ற தேவையுள்ள மக்களுக்கு முடியுமான வரைக்கும் உதவிகள் பல செய்ய வேண்டும். 3வது நல்ல பண்புதான்
அவர் தெரிந்தவர்களுக்கு சலாம் சொல்லாமல் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுவதிலே முந்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான், வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ்வுக்காக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். உடலிலே சக்தி இருக்கிறது, போய் வருவதற்கான பணபலமும் இருக்கிறது. அற்ப சொற்ப போலியான சாட்டு போக்குகளை சொல்லி சொல்லி யார் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவன் என்னை விட்டு நிரபராதியாகிவிட்டான் என்று அல்லாஹு தஆலா கடுமையான தொனியிலே எச்சரிக்கை செய்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆனுடைய வசனம் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த புனித ஸ்தலத்தை பற்றி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றிருக்கின்ற பெரும் பாக்கியங்களில் ஒன்று என்ன தெரியுமா? மக்காவுக்கு செல்லுகின்ற பெரும் பாக்கியமாகும். உலகத்தில் இருக்கின்ற அனைத்து முஸ்லிம்களும் விரும்புகின்ற ஓர் இடம் ஒன்று இருக்குமையாக இருந்தால் அது மக்கா. மக்காவுக்கு அடுத்தது மதீனா, மதீனாவுக்கு அடுத்தது விரும்புகின்ற ஒரு இடம் இருக்குமையாக இருந்தால் அதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுமந்திருக்கின்ற பலஸ்தீனுடைய மண். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே 3 புனிதமான பள்ளிகளை அல்லாஹ் நிர்மாணித்திருக்கின்றான். அந்த 3 புனிதமான பள்ளிகளுக்கும் யார் ஒருவர் நன்மையை நாடி பிரயாணம் செய்கின்றாரோ அவர் வீட்டுக்கு வருகின்ற வரைக்கும், அந்த ஊரில் தங்கி இருக்கின்ற வரைக்கும் அவருக்கு நன்மைகளை அல்லாஹ் எழுதி கொண்டே இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நன்மைகள் நிறைந்த புனித பயணங்களை மேற்கொள்வதற்கு முதலாவது தகுதியான இடம் மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவில் இருக்கின்ற கஅபத்துல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் ஹராமில் கஅபாவை முன்னோக்கி யார் ஒருவர் தொழுகின்றாரோ 1,00,000 நன்மைகளை அவர் இலகுவாக பெற்றுக் கொள்கிறார் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய மஸ்ஜிதாகிய மதீனாவில் இருக்கின்ற மஸ்ஜிது நபவியில் யார் ஒருவர் ஒரு தொழுகையை தொழுகின்றாரோ அவருக்கு 1000 மடங்கான நன்மைகள் எழுதப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே யார் ஒருவர் ஒரு தொழுகை நிறைவேற்றுகிறாரோ ஏனைய மஸ்ஜிதுகளில் தொழுகின்ற தொழுகையை விட 500 மடங்கு நன்மைகளை அவர் பெற்றுக்கொள்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக முழு உலக முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு இடம், விருப்பத்திற்குரிய எந்த இடம் என்றால் அது மக்காவாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனையும் தன் மனைவியையும் அந்த மக்காவில் இருக்கின்ற கஅபாவுக்கு அருகாமையிலே நிப்பாட்டி வைத்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ ஒரு பிரபல்யமான ஒரு துஆ. அதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. யா அல்லாஹ், கண்ணியங்கள் மாண்புகள் பொருந்திய இந்த உன்னுடைய மேலான ஹரத்திலே என்னுடைய மகனையும் என்னுடைய மனைவியையும் நான் நிப்பாட்டி வைத்திருக்கின்றேன். என் பிள்ளைக்கும் என் மனைவிக்கும் உன்னை தவிர வேறு யாராலுமே உதவி செய்ய முடியாத, அவர்களுக்கு பசி வந்தால் இலைகளையோ குலைகளையோ மரக்கறிகளையோ காய்களையோ கனிகளையோ தின்பதற்கு இங்கே எந்த விதமான பயிர் பச்சைகளும் கிடையாது. யா அல்லாஹ், எந்த விதத்திலும் யாருடைய உதவியும் இல்லாத ஓர் பள்ளத்தாக்கில் என்னுடைய மனைவியை நான் நிப்பாட்டி வைத்திருக்கிறேன். என் அன்பு செல்வன் இஸ்மாயிலை நான் நிப்பாட்டி வைத்திருக்கிறேன். ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, எங்கள் இரட்சகனே அல்லாஹ் ஆகிய உன்னை ஸலா தொழக்கூடிய மக்களை இதிலிருந்து நீ உருவாக்குவாயாக. ஃபஜஅல் அஃஇதத மினன் நாஸ், உலகத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களையும் தஹ்வி இலைஹிம், இந்த மக்காவின் பக்கமாக வருவதற்கான ஒரு ஆசையை, ஈர்ப்பு தன்மை நீ உண்டாக்கி வைப்பாயாக. வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத், கனி வர்க்கங்களை கொண்டு அவர்களுக்கு நீ உணவளிப்பாயாக, ரிஸ்க்களிப்பாயாக. லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் உனக்கு ஷுக்ர் செய்வார்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் இருந்து கேட்ட ஆழமான கருத்துள்ள துஆ பிரபல்யமானது. அதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸமரினா,
அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, யா அல்லாஹ் எங்களுடைய மதீனாவிலே நீ பரக்கச் செய்வாயாக, எங்கள் மக்காவிலும் நீ பரக்கச் செய்வாயாக, நீ தருகின்ற உணவிலும் நீ தருகின்ற கனி வர்க்கங்களிலும் பல வகைகளிலும் எங்களுக்கு நீ பரக்கச் செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். இன்று மக்காவுக்கு செல்லுகின்ற லட்சோப மக்கள் யாரும் பட்டினியோடு பசியோடு இருந்ததாக வரலாறு கிடையாது. காலத்துக்கு ஏற்றாற் போல அல்லாஹு தஆலா உலகத்தில் இருக்கின்ற அனைத்து இனிமையான ருசியான கனிவர்க்கங்களை கொண்டு மக்காவை அல்லாஹ் இன்றும் செழிப்பாக்கி இருக்கின்றான். நமது நாட்டிலே கிடைக்காத எத்தனையோ பல கனிவர்க்கங்கள் பல வகைகள் அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, ஆக மக்கா என்பது அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியம் நிறைந்த இடமாகும். அது அனைத்து முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் இருக்கின்ற ஒரு முஹப்பத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். உலகத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு ஊருக்கு நாங்கள் சுற்றுலா பயணம் குடும்பத்தோடு செல்லுகின்றோம் என்றால் இரண்டாவது தடவை அந்த நாட்டுக்கும் ஊருக்கும் செல்வதை நாங்கள் யாரும் விரும்ப மாட்டோம். ஆனால் எத்தனை தடவைகள் ஒருவர் ஹஜ்ஜுக்காக சென்று வந்தாலும் அடுத்த தடவை நான் எப்போது இஹ்ராம் கட்டுவேன் இந்த மக்காவுக்கு வருவதற்கென்று மனித உள்ளங்கள் ஆசைப்படுமே தவிர இது எனக்கு போதும் என்று எந்த மனித உள்ளமும் திருப்தி அடையாது. மௌத்தாகின்ற வரைக்கும் எத்தனை தடவைகள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் இன்னல் ஹம்த வன் நிஅமா என்ற தல்பியாவை மொழிந்த நிலையில் மனித வாழ்க்கையில் எத்தனை தடவைகள் உம்ரா செய்தாலும் எத்தனை தடவைகள் ஹஜ்ஜி செய்தாலும் எந்த மனிதனுடைய உள்ளமும் திருப்தி அடையாது இது எனக்கு போதும் என்று. நாட்டுக்கும் வீட்டுக்கும் வந்ததற்கு பிறகு அந்த மக்காவை பற்றியே பேசிக்கொண்டிருப்போம். அந்த பசுமையான நினைவுகள் எங்களுடைய சக்கராத்துடைய நேரம் வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள், ஃபஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம், யா அல்லாஹ் இந்த மக்காவுடைய மஹப்பத்தை அன்பை மனித உள்ளங்களில் நீ போட்டுவிடு, மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மக்காவின் பக்கமாக ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய ஈர்ப்புத்தன்மை நீ ஆக்கிவிடியா அல்லாஹ் என்று துஆ கேட்டார்கள். அதன் நிமித்தமாகத்தான் எத்தனையோ பல மக்கள் அல்லாஹ்வுடைய மேலான அந்த கஅபாவின் முன்னைக்கு ஹஜ்ஜுக்காக சென்று கொண்டே இருக்கிறார்கள், உம்ராவுக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். மக்கா என்றாலே தங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கின்ற அளவுக்கு அந்த மண்ணை மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? முபாரக்கன், அது பரக்கத் செய்யப்பட்ட அல்லாஹ்வுடைய பூமியாக இருக்கிறது. கஅபா மாத்திரமல்ல, ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்களுக்கு சில ஹஜ்ஜினுடைய இடங்களையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கண்ணியமான இடமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. அல்லாஹு தஆலா ஹஜ் செய்வதற்காக சில இடங்களை அல்லாஹ் எங்களுக்கு தெரிவு செய்து தந்தான். ஹஜ்ஜுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய மேலான பரிசுத்தமான அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்குவதற்கு தெரிவு செய்த மண் இருக்கிறதே, அது மக்கத்துடைய மண்ணாக இருக்கிறது. தன்னுடைய இறுதி நபி எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு அவர்களை சுமப்பதற்கு பரக்கத்துள்ள பூமியாகிய மக்காவுடைய மண்ணை அல்லாஹ் தெரிவு செய்து தன்னுடைய இறுதி நபியாகிய ஹபீபாகிய உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்காவிலே அல்லாஹ் பிறக்க வைத்தான். வமன் யுஅzzிம் ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளான மினாவை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளான முஸ்தலிஃபாவை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்கின்ற அரஃபாவை யார் ஒருவர் கண்ணியப்படுத்துகின்றாரோ, அதே போன்று குர்ஆன் இறங்கிய ஹிரா மலையை யார் கண்ணியப்படுத்துகின்றாரோ, எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்லுகின்ற போது தங்கி இருந்தார்களே 3 இரவுகள் 4 பகல்கள் சௌருடைய குகை, அந்த சௌர் மலையை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அது மின் தக்வல் குலூப், அது தக்வாவின் அடையாளம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அரஃபா என்பது ஹரத்தினுடைய எல்லைக்கு வெளியில இருக்கின்ற ஒரு இடமாகும். அல்லாஹுடைய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு பி உகூஃபி அரஃபா,
ஹஜ் என்றாலே ஒரு ஹாஜி தில்ஹிஜ்ஜா மாதம் பிறை 9வது நாளிலே அரஃபாவுடைய மைதானத்தில் தங்குவதுதான் ஹஜ் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கஅபாவையும் மஸ்ஜிதுல் ஹராமையும் எவ்வாறு நாங்கள் கண்ணியப்படுத்தி அதனை புனித பூமியாக புனித ஸ்தலங்களாக பார்க்கிறோமோ அதே போல அரஃபாவை பார்க்க வேண்டும். அதே கண்ணோட்டத்தோடு முஸ்தலிஃபாவை நாம் பார்க்க வேண்டும். அதே கண்ணோட்டத்தோடு மினாவை பார்க்க வேண்டும். அதே கண்ணோட்டத்தோடு ஹிராவை பார்க்க வேண்டும். அதே கண்ணோட்டத்தோடு சௌரை பார்க்க வேண்டும். இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்ற அன்னாருடைய புனித பாதங்கள் பதியப்பட்ட புனித பூமியாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த கண்ணியங்கள் எங்களுடைய கல்வில இருக்கின்ற போது எங்களுடைய கல்வில ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகும். அதனால தான் ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்கள், உம்ராவுக்காக செல்லக்கூடியவர்கள் அந்த இடங்களிலே இருக்கின்ற உயிர்களை கொல்லக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அங்கே இருக்கின்ற மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் பிடுங்கக்கூடாது, வெட்டக்கூடாது என்று இஸ்லாம் தடை விதித்திருக்கிறது. ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுடைய உள்ளத்தை சொல்லாலும் செயலாலும் புண்படுத்தி விடக்கூடாது. கண்ணீர் வடிக்கின்ற அளவுக்கு யாருக்கும் அநியாயம் செய்து விடக்கூடாது. இவைகள் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா புனித பூமியாக அல்லாஹ் அதனை ஆக்கி வைத்திருக்கின்றான். மக்கா என்பது சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலா. தன்னுடைய இறுதி நபியாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜின் பக்கமாக அல்லாஹ் அழைத்தது அந்த புனிதமான மக்காவுடைய மண்ணில் இருந்தாகும். 53 ஆண்டுகள் பிறந்த நாளில் இருந்து 53 வருடங்கள் மக்காவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிறார்கள். ஹிராவிலே இருக்கின்ற போது வஹியை அல்லாஹ் கொடுத்து நபியாக அல்லாஹ் தெரிவு செய்தான். அரஃபாவிலே இருக்கின்ற போது ஹஜ்ஜுக்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜபலுர் ரஹ்மாவிலே ஏறி இறங்கியதற்கு பிறகு கஸ்வாவுடைய ஒட்டகத்திலே ஏறுகிறார்கள். அந்த மஸ்ஜிதின் நமீரா இருக்கின்ற பகுதியை நோக்கி வருகிறார்கள். குத்பா நிகழ்த்துகிறார்கள். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குத்பாவை நிகழ்த்துகிறார்கள். அல் யௌம அக்மல்து லக்கும் என்ற வஹீனுடைய பூமி, வஹீ இறங்கிய பூமி அந்த அரஃபாவுடைய மைதானமாகும். முஸ்தலிஃபாவிலே அன்றிரவு தங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வை zikr செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹுடைய குர்ஆன் முஸ்தலிஃபாவை பற்றி பெருமையாக பேசுகிறது. மினாவிலே தங்கி இருக்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் அனைவரும் இலகுவாக ஓதுகின்ற இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் சூராவை அல்லாஹ் மினாவுடைய மைதானத்திலே இறக்கி வைத்தான். சௌருடைய குகையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கிறார்கள். லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அபூபக்கரை நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள் என்ற அந்த வசனத்தை கொண்டு தன்னுடைய தோழருக்கு அவர்கள் ஆறுதல் படுத்துகிறார்கள். இவைகளெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த சமூகத்தினருக்கு தந்திருக்கக்கூடிய கண்ணியமான அத்தாட்சிகளாகும். 13 ஆண்டுகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபித்துவத்துக்கு பிறகு வாழ்ந்ததற்கு பிறகு மக்காவிலே தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதை உணர்ந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌருடைய மலையடி வாரத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம அக்ரஜத்னி மின் பலதின் உஹிப்பு வ அஸ்கின்னி ஃபீ பலதின் துஹிப்பு. யா அல்லாஹ், நான் இந்த மக்காவை மிக மிக விரும்புகின்றேன். ஆனால் இந்த மக்காவில் வாழுகின்ற மக்கள் என்னை விரட்டுகிறார்கள். நான் விரும்பக்கூடிய இந்த ஊரிலே என்னால் வாழ முடியவில்லை. இந்த உலகத்திலே உனக்கு விருப்பமான ஒரு ஊர் ஒன்று இருக்குமையாக இருந்தால் அங்கே நீ என்னை வாழவை யா அல்லாஹ் என்று மக்காவிலிருந்து வெளியேறிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹபீபை வாழ வைத்த இடம் மதீனத்துடைய மண்ணாகும். ஆக இந்த வரலாற்றிலிருந்து நாம் விளங்குகிறோம், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு ஊர் இருக்குமையாக இருந்தால் தன்னுடைய ஹபீபை வாழ வைத்து அந்த ஹபீபினுடைய உடலை இன்றும் தாங்கி இருக்கின்ற புனித பூமியாகிய மதீனாவை அல்லாஹ் மிக விரும்பினான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரைக்கும் மிக விரும்பிய ஒரு ஊர் ஒன்று இருக்குமையாக இருந்தால் அது மக்காவாகும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த மக்காவை இப்ராஹிம் நபியை கொண்டு
ஹரமுடைய புனித பூமியாக ஆக்கினான். நான் மதீனாவை புனித பூமியாக ஆக்கி தருமாறு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன். அல்லாஹ் மதீனாவையும் புனித பூமியாக ஆக்கி வைத்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் சிறப்பை சொல்லுகிறார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதற்கு பிறகு சில சஹாபாக்கள் மதீனாவுடைய கிளைமேட் காலநிலை ஒத்து வராததனால் சில அதிகமான முஹாஜிரீனான சஹாபாக்கள் நோய்வாய்ப்பட்டு போனார்கள். பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், நபியே நாயகமே, அதிகமான மக்கா தோழர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், மதீனாவினுடைய காலநிலை நமக்கு ஒத்து வரவில்லை என்று சொல்லுகிறார்கள். உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற அனைத்து சஹாபாக்களையும் தன் அருகிலே அழைத்தார்கள். பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிர்ரீகத்தி பஅதினா லியுஷ்ஃபா ஸகீமுனா பிஇذن ரப்பினா. தன்னுடைய கலிமா விரலை நீட்டினார்கள், தங்களுடைய நாவில இருக்கின்ற எச்சிலை தடவினார்கள், மதீனத்துடைய மண்ணை தடவினார்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற அனைத்து சஹாபாக்களுடைய உடலிலும் அதனை தடவினார்கள். நோய்வாய்ப்பட்ட அனைத்து சஹாபாக்களும் குணமடைந்தார்கள், சுகமடைந்தார்கள். ஆக மதீனத்துடைய மண் என்பது அது சாதாரண மண் அல்ல, மனித உடலுக்கு நோய் குணமாக்கக்கூடிய புனித மருந்து என்பதனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வின் மூலமாக எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, மதீனாவிலே மஸ்ஜிது நபவி இருக்கிறது. அதே போல லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, தக்வாவுக்காக அல்லாஹ்வுடைய தக்வா என்கின்ற இறை எச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட குபாவுடைய மஸ்ஜிதும் அந்த மதீனாவிலே தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு முதலாக தன்னுடைய கையினால் கல்லு வைத்து கட்டிய பள்ளிதான் மஸ்ஜிது குபா. அதற்கு பிறகு மஸ்ஜிது நபவியை கட்டினார்கள். மஸ்ஜிது நபவியில இருந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மஸ்ஜிது நபவியில் இருந்து உது எடுத்துக்கொண்டு நடந்தவர்களாகவும் ஒட்டகத்திலும் அந்த குபா மஸ்ஜிதுக்கு செல்லுவார்கள். சென்று அங்கே 2 ரக்அத் தொழுது கொள்ளுவார்கள். சொன்னார்கள், யார் ஒருவர் தான் தங்கியிருக்கின்ற இடத்திலேயே உது எடுத்துக்கொண்டு வந்து மஸ்ஜிது குபாவிலே 2 ரக்அத் தொழுகின்றாரோ உம்ராவுடைய சவாபு அவருக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அங்கேதான் சுவர்க்கவாதிகளுடைய மன்னரையும் அங்கேதான் இருக்கிறது. அதுதான் ஜன்னத்துல் பகீ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களை அதிகமாக கழித்த இடம் ஒன்று இருக்குமையாக இருந்தால் ஜன்னத்துல் பகீ சொன்னார்கள். இந்த ஜன்னத்துல் பகீ முதலாக கியாமத்துடைய நாளில் கேள்விகளுக்கு கேட்கப்படுவதற்காக இங்கிருக்கக்கூடிய மக்கள் தான் எழுப்பப்படுவார்கள். ஜன்னத்துல் பக்கீயிலே நல்லடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக நான் விசேஷமாக துஆ செய்து சுவர்க்க பாக்கியத்தை பெற்றுக் கொடுப்பது என் மீது கடமை. ஆக உங்களில் யாருக்காவது பக்கீயிலே நல்லடக்கம் பெற வேண்டும் என்ற ஆசை இருக்குமையாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாகி வஃபாத்தாகின்ற வரைக்கும் ஒரு அருமையான துஆ ஒவ்வொரு சுஜூதிலும் கேட்பார்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜஅல் மௌத்தனா ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற போது ஷஹாதத்துடைய ஒரு ஷஹீதாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எனக்கு தருவாயாக. இரண்டாவது கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய மௌத்தை உன்னுடைய ஹபீபாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான மதீனத்துடைய மண்ணில் யா அல்லாஹ் என்னுடைய மௌத்தை தந்துவிடு. அவர்கள் வாழ்ந்த இந்த பூமியிலே நான் அடக்கம் பெற வேண்டும் என்ற ஒரு அருமையான துஆவை கேட்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனாவுக்கு வந்து ஒருவர் நோய்வாய்ப்பட்டு அந்த நோயினாலே ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டால் குந்து ஷஃபீஅன்,
நாளை கியாமத்துடைய நாளில் அவருக்காக விசேஷமாக ஷஃபாஅத்தை செய்து சுவர்க்க பாக்கியத்தை பெற்றுக் கொடுப்பேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ஜுக்காக சென்ற ஒருவர், உம்ராவுக்காக சென்ற ஒருவர் மதீனாவுடைய காலநிலையினால் பாதிக்கப்பட்டு சுகமில்லாமல் ஆகி யாராவது ஒருவர் அங்கே குணமாக முடியாத நிலையில் அங்கே வஃபாத் ஆகிவிட்டால் அவருக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக ஷஃபாஅத் செய்து சுவர்க்க பாக்கியத்தை பெற்றுக் கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற போது கடைசி நேரத்தில் ஈமான் ஆங்காங்கே சுற்றி கொண்டிருக்கும். அந்த யாருடைய கல்விலும் அந்த ஈமான் இருக்க மாட்டாது. பொந்திலிருந்து வெளியே வந்த பாம்பை எல்லோரும் தடியெடுத்து அடிப்பதற்கு முனைகின்ற போது அந்த பாம்பு எவ்வாறு அந்த பொந்துக்குள்ளே ஓடி ஒளிவதற்கு தன்னுடைய இடத்தை நோக்கி ஓடி தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஓடுமோ, இதே போன்றுதான் கியாமத்துடைய நாள் நெருங்குகின்ற போது, இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற நேரம் வருகின்ற போது, ஈமானை கல்விலே சுமந்து கொள்வதற்கு இந்த பூமியில யாரும் இல்லாத போது பாம்பு எவ்வாறு தன்னுடைய உயிரை பொந்துக்குள்ளே போய் நுழைந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்கிறதோ, அதே போன்று ஈமான் என்கின்ற அந்த இறை விசுவாசம் மதீனத்துடைய மண்ணுக்குள்ளே நுழைந்து கொள்ளும். அல்லாஹு தஆலா அந்த ஈமானை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தஜ்ஜால் இந்த முழு உலகத்தையும் ஆட்டி படைப்பான், ஃபசாது செய்வான். குழப்பவாதியாக இருக்கின்ற தஜ்ஜால் இந்த உலகம் முழுவதையும் சின்னா பின்னமாக்கி அனைத்தையும் சீர்குலைத்துக் கொண்டிருப்பான். அவன் மதீனாவுக்குள்ளே நுழைய பார்ப்பான். மலக்குகள் சங்கிலி கோர்வைகளாக இருந்து அந்த தஜ்ஜாலை உள்ளே வரவிடாமல் அந்த மதீனத்துடைய மண்ணை பாதுகாப்பார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மதீனா என்பது வந்தோரை வாழ வைக்கக்கூடிய புனிதமான பூமி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஹஜ்ஜை முடித்ததற்கு பிறகு, ஹஜ்ஜத்துல் விதாவை முடித்ததற்கு பிறகு தவாஃபுல் விதாவை நிறைவேற்றுகிறார்கள். அனைத்து சஹாபாக்களும் மக்காவில் வைத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆற கட்டி தழுவுகிறார்கள். அனைவரும் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். மக்கா வாசிகள் சொல்லுகிறார்கள், நபியே நாயகமே, அன்றொரு காலம் மக்காவில் உங்களுக்கு ஆபத்திருந்தது. இன்று முழு மக்காவும் முஸ்லிம்களுடைய கையில இருக்கிறது. எஞ்சி இருக்கின்ற மௌத்து வரைக்கும் நீங்கள் இந்த மக்காவிலே வாழுங்கள் யா ரசூலல்லாஹ். மக்கா உங்களுடைய ஊர், உங்கள் தாய் தகப்பனுடைய ஊர், உங்களுடைய பரம்பரையினுடைய ஊர். இந்த மக்காவிலே வாழுங்கள் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மதீனாவுக்கு செல்ல போகிறேன், மதீனாவுக்கே செல்ல போகிறேன். மதீனாவுக்கு ஹஜ்ஜை முடித்து வந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2.5 மாதங்கள் தான் வாழ்ந்தார்கள். அந்த மதீனத்துடைய மண்ணிலே அன்னாருடைய உயிர் பிரிந்து அந்த மதீனத்துடைய மண்தான் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலை இன்று தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மக்கா என்பது எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஓர் இடம். மதீனா என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்திருக்கின்ற அந்த புனிதமான மண். இந்த இடங்களுக்கு செல்லுவதும் வருவதும் அமல் செய்வதும் அல்லாஹ்வுடைய பாக்கியங்களில் ஒன்றாகும். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். மௌத்துக்கு முன்னால் அந்த இடத்திற்கு சென்று சுஜூது செய்வதற்கும் அமல்கள் செய்வதற்கும், நபிமார்கள் நடந்து சென்ற அந்த புனித பூமிக்கு செல்லுவதற்கும், வஹி இறங்கிய அந்த புனிதமான மண்ணுக்கு சென்று வருவதற்கும் நாம் அனைவரும் துஆ செய்வோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியங்களை நம்முடைய மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் தந்தல்வானாக. எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். மதீனத்துடைய மண்ணிலே எங்களுடைய வஃபாத்தை தந்து அந்த புனிதமான பூமியிலே நல்லடக்கம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக செல்லக்கூடிய மக்களுக்கு உன்னுடைய மேலான உதவியையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவருடைய அமல்களை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.